டேய் அடிடா. ஃபைட் பண்ண தெரியாமல் யாரும் இங்கே ஃபைட் பண்ணாமல் இந்த கிளப்போட நோக்கமே டு ஹேவ் ஃபன், நாட் டு மோட்டிவேட் ஃபைட். சொல்லுங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதாவது ப்ராப்ளமாக தான் வருவியா? சும்மாலாம் பேச மாட்டியா? சரி சொல்லு. இன்னைக்கு எதுக்கு வந்து பேசினேன்? எதுக்கு பேசினேன்? பிடிச்சிருந்தது பேசினேன், அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, நான் கிளம்புறேன். வேற ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லையே. ஏதோ இருக்கு. அப்படி இருந்தால் நீயே சொல்லு. இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் தான் சொல்லணுமா? என்னடா சொல்லணும்? நிறையா சொல்லணும், அதுக்கு டைம் பத்தாது. வா போலாம். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை, கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். காலைல சாப்பிடலையா? வா ஒழுங்கா ஜூஸ் குடிப்போம். லவ் பண்ணுறியா என்ன? பொதுவாக நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ நாங்களே என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? இந்த பொண்ணுங்களை பற்றி தெரியாதா? என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லு. ஆமாம், லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. அப்போனா நானும் பண்ணுறேன். என்ன பண்ணுற? லவ் லவ். அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் பண்ணல? இல்லையே. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே.
என்னடா மூஞ்சிலே அடிப்பட்ட மாதிரி இருக்கு? அடிப்பட்ட மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இங்க பாரு கையெல்லாம் கூட அடிபட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பியூட்டி அதிகமாக இருக்கு. என்ன பியூட்டி? அந்த கண்ணு, அந்த லிப்ஸு, இந்த ஸ்மைலு. சரி சரி பேச்சை மாத்தாத. எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு. விட மாட்டியே நீ. சரி சொல்லு. ஒரு ஃபைட் பண்ண தெரியல. இது ஒரு கிளப், இதுக்கு ஒரு ஃபைட்டுன்ட்டு ஃபைட் பண்றானுங்க பாரு, காமெடி பீஸுக. என்ன ப்ரோ சொன்ன? ஃபைட் பண்ண தெரியாதா? இங்கே எல்லாரும் ஒரு ஃபன்னுக்காக தான் ஃபைட் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ இங்கே ரூல்ஸ் தெரியுமா ப்ரோ? உனக்கு என்ன ரியல் ஃபைட் பண்ணணுமா? அடிடா. என்னடா யோசிச்சுட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை. என்னமோ மறைக்கிற. அடப்போடி. சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி ஓகே பாய். ஒரு வேலை சொன்னா ஒழுக்கமா பண்றியாடா? என்ன பண்றது, போயிருச்சு. சரி விடு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். டேய் சரிண்ணா. ஏய் அவனுக்கு ஏன் அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்? டெய்லி ஈவினிங் எங்கே போகிற? கிளப்புக்கு. என்ன கிளப்பு? அது ஒரு கிளப்பு, ஃபன் ஃபைட் கிளப். என்ன பண்ணுவீங்க அங்கே? அது சொல்ல முடியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஓ, என்கிட்ட கூட சொல்ல முடியாது லவ்க்கா. சொன்னால் புரிஞ்சுக்கோடி, அதான் கிளப் ரூல்ஸ். சரி ஓகே. அப்போ அன்னைக்கு அப்படிதானே அடிபட்டு இருந்துச்சு உனக்கு? ஆமாம். இப்போ என்ன அதுக்கு? சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஹோய், என்னடா ஆச்சு? கோவமா இருக்கா போலயே. எவ்வளோ நாளாக கேட்குற, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. அந்த கிளப்பை விடேண்டி. நீ தான் விட மாட்டேங்கிற. புரியல. நான் முக்கியமா அந்த கிளப் முக்கியமா? ஏண்டி பைத்தியம் மாதிரி பேசுற? சொல்லு. எனக்கு அந்த கிளப்பு முக்கியம், நீ முக்கியம்லாம் பிரித்து பார்க்கலாம். அப்படிலாம் நான் யோசிக்கவும் இல்லை. ஆனால் நீ இவ்வளோ தூரம் கேட்டல, இதுக்காகவே சொல்கிறேன். எனக்கு அந்த கிளப்பு தான் முக்கியம். என்னடா ஆச்சு? கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிட்டு திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்குது. அது உன் கையில் தானே இருக்குது. சரியாக யோசி. எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு தட். எது கூடவும் ரொம்ப கனெக்ட் ஆகி உன் ஹாப்பினஸ் அங்கேயே விடாத. எல்லாமே டெம்பரவரி தான். ஜஸ்ட் என்ஜாய் த மொமெண்ட். புதுசு புதுசாக நிறைய காத்திருக்கு. ஹே நில்லுடி ரமிதா. என்ன? நீ பாட்டுக்கு போகிற கண்டுக்காம. உனக்கு தான் நான் முக்கியம் இல்லையே. உனக்கு எது முக்கியமோ அங்கே போய் இரு, அதை போய் பாரு. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?
ஓகே ஃபைன், நான் உன்னையும் அதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ரெண்டுமே ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் உனக்காக நான் அதை விடுறேன். நான் இனிமேல் கிளப்புக்கு போகணும். எனக்கு அதில் கிடைக்கிற ப்ரைட், ஃபேம், போதையோட நீ எனக்கு வேணும். நீ அதை சரி பண்ணுவேன்னு நம்புகிறேன். நிஜமாவா? சத்தியமாக சொல்கிறேன், நம்புடி. இந்த கிளப் இனிமேல் என்னோட. சொல்லுங்க சார், கூப்பிட்டுருந்தீங்க. எங்கடா அவன்? ஃபோன் பண்ணா எடுக்கல. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், நாளைக்கு வந்துடுவான். ஆமா, கிளப் ஏதோ நடத்திட்டு இருக்கீங்களாமா, கேள்விப்பட்டேன். சார் அது ஏதாச்சும் ஃபால்ஸ் நியூஸாக இருக்கும் சார். இப்போ எதுவும் பண்ணுறது இல்லையே. அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். உங்கள் பேர் தான் அடிபட்டுச்சு, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னு பார்த்துக்கங்க. மொத்தமாக பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணி டிகிரி வாங்க முடியாமல் பண்ணிடுவாங்க. இல்லை சார். எதுக்குடா தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? இல்லை சார், பார்த்துக்கிறோம் சார். சரி, பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. போ. அவனை உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் சார். சரி, போ. ஈவினிங் கிளப்புக்கு போகலாம்டா, எப்படியாச்சும் நிப்பாட்டிடலாம். சரி இருக்கு. யாரு? சந்தோஷ் தான். ஓ, கை நீட்டு. எதுக்கு? அது சீக்ரெட். கை நீட்டு, கண்ணு மூடி கை நீட்டு. ஏய், என்னது இது? நீ ரொம்ப ஆசைட் ஆகிட்டு இருக்கல, ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும். இனிமேல் நீ யாருமே அடிக்கக்கூடாது. வெயிட். இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கட்டிக்கலாமா? முடியாது, இப்போ தான் கட்டுவேன். சொன்னா புரிஞ்சுக்கோடி. முடியாது, நீ திருப்பி போய் சண்டை போட போறியா? சரி கட்டு. சொல்லுங்க ஓனர். நான் மற்றவங்கள்ட்ட பேச வந்திருக்கேன், சரியா? இப்போ இந்த கிளப்ல நான் சொல்றது மட்டும் தான் நடக்கும். டேய், தேவையில்லாமல் இதில் வராது. அது வேற இது வேற. உனக்கு ரெண்டு ஒன்றும் இல்லையா? இவ்வளோ நாள் எங்கடா போன? நீ ஆரம்பிச்ச, ஆனால் இது இப்போவும் கிளப் கிடையாது. இவன் என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரா? நம்ம என் பண்ணியே ஆகணும். டேய், இங்கே பாரு, இந்த கிளப்பை பற்றி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. எல்லாரும் மாட்டுவோம், இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. இங்கே ஒரு படையே இருக்கு. மொத்தமாக யாருக்கும் தெரியாம யாரை வேணாலும் என்ன வேணாலும் லாக் பண்ணி தப்பிக்க வைக்க முடியும். பண்ணுக்காக ஆரம்பிச்சது, அதை நீ தப்பாக கொண்டு போயிட்டு இருக்க. ப்ரோ, உன்னால தான் இந்த கிளப்புக்கு வந்தேன். நீ சொல்றது புரியுது, நம்ம என் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். டேய் இரு, சண்டை வேண்டான்றவங்க ஒரு சைடும், சண்டை போடலான்னு சொல்றவங்க ஒரு சைடும். உனக்கும் எனக்கும் ஒரு சண்டை வச்சுப்போம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுபடி முடிவு பண்ணிக்கலாம். ஃபைட்டுக்கு ரெடியா ப்ரோ? நீ யாரா சொல்லிச்சு சொல்றது? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது என் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி 10 இடத்துல நடக்குது, உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதான் ஒரே வழி. டேய், நமக்கு வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் இது கொஞ்சம் டீசெண்டாக வச்சு முடியும். நம்ம இதை எப்படியாச்சும் நிப்பாட்டியே ஆகணும். ஃபைட் பண்ணி தான் ஆகணும். உன் கூட சண்டை போட முடியாதுடா. பெரிய உத்தமனாட்ட கயிறு மயிரும் பேசுவேன். சரி, என் கூட ஃபைட் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல வெளியே வச்சுக்கோ. அவன் தானே ஆரம்பிச்சான். அவன் சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லு. லென் திஸ். டேய் விடு, ஐ கேன் டிஃபெண்ட். எவ்வளோ நேரம் அடிச்சாதானே என்ன ஆகும்? அவன் அடிக்கிறத விடுறவர் மென்டலாடா நீ. ஃபைட்டுக்கு ரெடியாடா ப்ரோ?
போடா. இது அவ கட்டின கயிறு தானே? பார்த்தேன். அதை ஒன்றும் பண்ணாதடா. ஓ அவ்வளோ எமோஷனா? சொன்னா கேளு. போடா மயிறு. வேணாண்டா. என்ன மந்திரிச்சு கட்டியிருக்கியா? போடா, என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான், கிளப் இனிமேல் நடக்கும். வர இந்த ஃபைட்டோட கிளப்பு முடிஞ்சது. இனிமே எவனும் கிளப்புக்குள்ளே வரக்கூடாது. என்னடா ஆச்சு? வா, எல்லாம் முடிஞ்சு. இனிமேல் கிளப்பு நடக்காது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் இப்போ இந்த கிளப்பை நிப்பாட்ட வேண்டியதாச்சு. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு கிளப்பு நடத்தினாலும் முதல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் போய் முடியும். இதுக்கு மேலே இந்த கிளப்பு நடக்காது. எங்கடா நான் காட்டினது கயிறு எங்கடா? ஐயோ, மூஞ்சிலாம் அடிபட்டிருக்கு. சண்டை போட்டியா? சண்டை போட்டியா சொல்றா. கிளப்பை நிப்பாட்டியாச்சு. என்னடா பண்ண? என்னாச்சு? அது சொல்லக்கூடாது. ரூல்ஸ்.